சூர்யா, அனுஷ்கா, ஸ்ருதிஹாசன் மற்றும் பலர் நடிக்க ஹரி இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தான் S3 அப்படின்று அழைக்கப்படுகின்ற சிங்கம் 3. இந்த படத்தோட இசை வர 27ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே. ஆனால் அதுக்குண்டான எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்படாமல் இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு செஞ்சு அதில் ரிலீஸ் பண்ணாமல் யூடியூப் மற்றும் இணையதளங்கள் மூலமாகவே பாட்டை வெளியிட திட்டமிட்டிருக்கிறாங்களாம். சூர்யா தற்போது தானா சேர்ந்த கூட்டம் படத்திற்காக காரைக்குடி சென்றிருக்கிறதுனால அங்கு இப்படத்தின் படப்பிடிப்பு தொடர்ச்சியாக ஒரு வாரம் நடக்க உள்ளதாம். 27ஆம் தேதி இசை வெளியீட்டு நடத்தினால் படப்பிடிப்பை ஒரு நாள் நிறுத்திவிட்டு தான் அவர் இங்கே வர வேண்டியிருக்கும். அதனால் விழாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. சமீப காலமாக பல தயாரிப்பு நிறுவனங்கள் தங்கள் படங்கள் சார்ந்த ப்ரமோஷன்களை சமூக வலைதளங்கள் மூலம் மட்டுமே தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ட்ரெண்டிங் வந்தால் மட்டும் போதும் என்ன நினைக்கிறாங்க. அந்த வகையில் இந்த படத்தின் டீசரை கூட சமூக வலைதளங்களில் நியமிக்கப்பட்ட ஆட்கள் மூலம் தொடர்ச்சியாக ரீட்வீட் செய்து ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்தனர். ஒரு ஹேஷ்டேகை 100 பேர் மட்டும் ரீட்வீட் செய்தாலே போதும், அது ட்ரெண்டிங்கில் வந்துவிடும். தற்போது பலர் அதை செய்துவிட்டு படத்திற்கு ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது என வரும் மாய தோற்றத்தை உருவாக்கி வருகிறார்கள். யூடியூப் பார்வைகளின் எண்ணிக்கையும் குறுக்கு வழிகளின் மூலம் அதிக எண்ணிக்கையில் காட்ட முடியும் என்பது உண்மை. அஞ்சான் படத்திலேயே இப்படி அதிகப்படியாக பண்ணியதால் தான் சூர்யா அடி வாங்கினார். தொடர்ந்து அவர் நடிக்கும் படங்களை இப்படியே செய்து கொண்டிருக்கிறார்களே என சூர்யாவின் ரசிகர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இப்படத்தை தெலுங்கிலும் தயாரித்திருப்பதால் டிசம்பர் 5ஆம் தேதி ஹைதராபாத்தில் மட்டும் பிரம்மாண்டமான விழா நடத்த திட்டமிருக்கிறார்களாம். சிவகார்த்திகேயனை அங்கு விழா நடத்தும் போது சூர்யாவுக்கு நடத்த மாட்டார்களா என்ன?